உங்க பையனுக்கு இப்ப நடக்கிற தசைப்படி பார்த்தா அனுகூலமான காலம் இல்ல. குடும்பத்துல எப்பவும் அடிதடி சண்டை சச்சரவுன்னு பிரச்சனையாவே இருக்கும். இந்த சூழ்நிலையில வாரிசு வரும்னு எப்படிமா எதிர்பார்க்க முடியும்? சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் சரியா புரியல. அம்மா, உங்க பையனுக்கு இப்ப வாரிசு உருவாக வாய்ப்பே இல்லம்மா. ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சுதான் அவருக்கு அந்த பாக்கியமே கிட்டும்மா. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. அதுல ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, நீங்க சொன்னத என் பையன் கிட்ட சொன்னா அவன் வருத்தப்படுவான், உடனே ஏத்துக்கவும் மாட்டான். நீங்க தீர்மானமா சொல்றத வச்சுதான் நான் அவங்கிட்ட அடிச்சு பேச முடியும். அம்மா, நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நான் பல தடவை கணக்கு போட்டு பார்த்துட்டேம்மா. உங்க பையனுக்கு இப்போதைக்கு வாரிசு கிடையாதுங்கிறது தான் உண்மை. 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும்னு அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி, எங்க குழப்பத்தை தெளிய வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அப்ப நாங்க போயிட்டு வரோம் சாமி. வாங்க. வித்யா, தட்சணை எடுத்து கொடுமா. என்னங்கம்மா? இந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. நன்றி. வாங்க. அம்மா, ஜோசியர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ரஞ்சிதாவோட சாயத்தை விளக்கறதுக்கு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. இது எப்படிமா உங்களுக்கு தோணுச்சு? அவ கர்ப்பம்னு சொன்னது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது உண்மையா இருக்காதுன்னு நான் நம்பினேன். அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே ஜோசியர் இப்போ அருணுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா கல்பனா? ரஞ்சிதா உங்க கல்யாணத்தை நிறுத்ததான் அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நாடகம் நடத்திருக்கா. பத்துல இருந்தே நம்ம இததான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இத அருண் நம்பணுமே. அவன் கண்டிப்பா நம்புவான். நம்பலன்னா நான் விட்டுருவேனா? நான் அரைஞ்சு அவன் புத்திய தெளிய வச்சிட மாட்டேன். இதான் உண்மைன்னு அடிச்சு பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குல்ல. ஜோசியர் சொன்னதை வச்சு இப்ப நம்ம அவன்கிட்ட ஸ்ட்ராங்கா பேசலாம். இத அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.